அடுத்ததாக மாதம்பையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, பெண் வீட்டு விருந்துக்கு இஸ்லாத்துல ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறார். இது சம்பந்தமாக நம் சகோதரர்கள் மத்தியில ஒரு முழுமையான ஒரு தெளிவில்லாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சில சர்ச்சையான நிலைகளும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல விருந்தாக நமக்கு சொல்லப்படுவது வலீமா விருந்தை தான் இஸ்லாம் சொல்கிறது. அதை நாங்க பரவலா அறிந்து வைத்திருக்கிறோம். வலீமா என்பதை உங்களுக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹு நேரத்துல பள்ளிவாசல சந்திக்கும் போது அவருடைய ஆடையில மஞ்சள் நிறத்துல ஒரு விசேடத்தை பார்க்கிறாங்க. அது அந்த காலத்துல திருமணம் முடித்தவர்கள் நறுமண பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி வந்ததை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன விசேஷம் கேட்டதுல அவர் திருமணம் முடிச்சதாக அறிவிக்கிறார். அப்ப நீங்க யாரை முடிச்சீங்க? ஒரு அன்சாரி பெண்ணை. சரி, நீங்க மகராக எதை கொடுத்தீங்க என்று கேட்க அவர் சொல்கிறார், நான் ஒரு ஈச்சப்பழம் கொட்டை அளவுக்கு தங்கம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஃபகால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலின் வலௌ பிசாத்தின், ஒரு ஆட்டையாவது நீங்கள் வலீமா விருந்தாக கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இதை புகாரியில 2048வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு வலீமா விருந்த கொடுக்கிறதுக்கு கட்டளை இடுகிறார்கள்? மணமகனுக்கு தான் கட்டளை இடுகிறார்கள். அவுலிம் வலௌ பிசாத்தின், ஆட்டையாவது வலீமாவா கொடுங்கண்டா அவுலிம் ஆணாகிய நீங்க கொடுங்க, நீங்க வலீமா கொடுங்க என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப பொதுவாக இஸ்லாத்தில் உள்ள அடிப்படையான அசலான முறை என்ன? ஒரு ஆண் தான் மணமகளுக்கு வலீமா விருந்தை கொடுக்க வேண்டும். மணமகள் சார்ந்தவர்களுக்கும் மணமகன் சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வலீமா விருந்தை ஒரு ஆண் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அடிப்படையான ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வலீமா விருந்து ஆண்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த திருமணத்தொட்டி வலீமாவை தாண்டி வேறு விருந்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இடம்பெறவில்லை. இடம்பெற்றதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப ஆண்கள் வலீமா விருந்து தான் திருமணத்துல ஒரு விருந்தாக கொடுத்திருக்கிறாங்க என்று வரும் பொழுது நபிகள் நாயகத்துடைய காலத்துல இது நடைமுறையில் இருந்ததை வைத்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றா, இஸ்லாத்துல திருமண விருந்துக்கு ஒரு வழிகாட்டல் கிடைத்து விட்டது. என்ன வழிகாட்டல்? வலீமா என்ற விருந்து தான் திருமணத்துக்குரிய ஒரு வழிகாட்டல். இஸ்லாத்தில் ஒரு வலீமாவை விருந்தாக வழிகாட்டி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றம் செய்யும் விதத்தில் பெண் வீட்டு தரப்பிலிருந்து விருந்தை எதிர்பார்ப்பதும் விருந்தை கேட்டு பெற்றுக் கொள்வதும் அல்லது பெண் வீட்டார் தானா முன் வந்து விருந்து கொடுப்பதும் இந்த வலீமா என்ற இஸ்லாமிய திருமண விருந்து முறைக்கு ஒரு மாற்றமான செயலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஆண்கள் பெண்களுக்கு மஹர் கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஆத்து நிஸாஅ ஸதுகாத்தின் நிஹ்லா, பெண்களுக்கு கட்டாயமாக அவர்களுடைய மனக்கொடைகளை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஆண்கள் தான் பெண்களுக்கு மஹர் கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. இதுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் பெண் தரப்பிலிருந்து சீதனம் பெற்றுக் கொள்ளலாமா? மணமகனுக்கு நீங்க இவ்வளவு ரொக்கமாக காசு தரணும், பவுன்களாக இத்தனை அல்லது சவரன்களாக இத்தனை நகை தரணும், வீடு தரணும், கார் பங்களா தரணும் என்று கேட்கலாமா? கேட்க முடியாது. முடியாது, கூடாது என்பதற்கு எதை நாங்கள் அடிப்படையான வாதமாக ஆதாரமாக வைப்போம் என்றால், இந்த மஹர் கொடுப்பதுதான். மஹர் கொடுக்கணும் என்ற கட்டளை ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துல அடிப்படையா வந்துருச்சு. அப்ப இது கட்டளை ஆண்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த அசலுக்கு மாற்றம் செய்யும் விதத்துல பெண்களிடமிருந்து வரதட்சணை கேட்டு பெற்றுக் கொள்வது, வீடு வாசல் கேட்டு பெற்றுக் கொள்வது மார்க்கத்துல கூடாதா இல்லையா? கூடாது. ஒரு பெற்றோர் பெண்ணை பெற்றவர்கள் தானாக விரும்பி தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அவர்கள் ஏனைய பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுத்திருக்கக்கூடிய நீதியை செலுத்தக்கூடிய நிலையில் அந்த பொருளாதாரத்தை செலவழிச்சிருந்தாங்கன்னா அது குற்றமாகாது, அவர்களா விரும்பி தர்றது. ஆனா கேட்டு பெறக்கூடியதை நாங்க வேண்டாம் என்று எதை வச்சு சொல்றோம்? இந்த மஹர் கொடுப்பதை ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் என்றதை வச்சுதானே நாங்க புரிஞ்சுக்கொள்றோம். அப்ப இதை போல வலீமா என்ற விருந்து தான் ஆண்கள் கொடுக்கணும். அப்ப வெட்டிங் எடுக்கணும் என்று சொல்லி அல்லது வெட்டிங் ஒன்றை நீங்க போடணும், பெண் வீட்டு விருந்து போடணும் என்று சொல்லி ஆண்கள் தரப்பிலிருந்து கட்டளையிட முடியாது. அப்படி கட்டளையிடுவதாக இருந்தால் நீங்க போட்டுதான் ஆகணும், பெண் வீட்டு விருந்து தந்துதான் ஆகணும் என்று சொன்னால் வலீமா ஆண்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த
அந்த நிலைமைக்கு, அந்த வழிமுறைக்கு அது மாற்றமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இப்போ ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, பெண் வீட்டு விருந்து போடுமாறு நாங்கள் கட்டளையிடவில்லை. இந்த நிலையில் பெண் தரப்பிலிருந்து அவர்களாக ஒரு விருந்தை போட்டால் அந்த விருந்து மார்க்கத்துல கூடாதா, ஹராமா என்று கேட்கிறார்கள். அப்ப ஹராமான ஒரு நிலைக்கு பெண் வீட்டு விருந்து செல்வதாக இருந்தால் அதுக்கு நேரடியாக நாங்கள் குர்ஆனிலிருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும், ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பெண் வீட்டு விருந்து வைக்கக்கூடாது, அது ஹராம் தான் என்று நேரடியாக காட்டக்கூடிய ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா, ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டா இல்லை. எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில ஹராம் என்ற நிலையில் அது கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு மார்க்கம் அங்கீகாரம் தராது. என்றா ஹலால் ஹராம் ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். அல்லாஹ் ஹலால் ஆக்காதோண்ட நாங்க ஹலாலாக்கவும் முடியாது, அல்லாஹ் ஹராம் ஆக்காதோண்ட நாங்கள் ஹராமாக்கவும் முடியாது. அப்ப பெண் வீட்டு விருந்து ஒருத்தர் கேட்டு பெற்றுக்கொண்டு தந்துதான் ஆகணும், அப்பதான் இந்த திருமணத்தை நாங்கள் செய்வோம் என்ற நிலைக்கு வந்தால் அந்த பெண் வீட்டு விருந்தை இஸ்லாம் அங்கீகரிக்காது. அது வலிமா விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு மாற்றமாக இருக்கிறது. இதை தாண்டி பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் அவர்களாக விரும்பி ஒரு விருந்தை போட வந்தா ஹராம் என்று அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்துல எது வழக்கம், எது முறையா இருந்துச்சு? வலிமா என்ற முறை தானே முறையா இருந்துச்சு, வலிமா தானே விருந்தா இருந்துச்சு. இஸ்லாமிய திருமணத்துக்கு விருந்தாக ரசூல்லா வழிகாட்டினது வலிமா தானே. எனவே வலிமாவை நாங்கள் செய்து கொள்வோம், பெண் வீட்டு விருந்தை நாங்கள் தவிர்த்து கொள்வோம் என்று தவிர்த்து கொள்வதற்கு தான் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஹராம் என்று கூடாது என்று கட்டளையிடுவதற்கு நேரடி ஆதாரம் கிடைக்கவில்லை. அதை தவிர்த்து கொள்ளணும். பெண் வீட்டு விருந்து ரசூல்லாவுடைய காலத்துல நடைமுறையில் இல்லாத, ரசூல்லாவினால் வழிகாட்டப்படாத, திருமணத்துக்கு ரசூல்லா வழிகாட்டின வலிமா விருந்து முறைக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்தினால் தவிர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய பேணுதலுக்காக நாங்கள் தவிர்த்து கொள்ளலாமே தவிர ஹராம் என்ற நிலையில் அது கூடாது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. ஆனா சில பேர் பெண் வீட்டு விருந்து கொடுக்கலாம் என்பதற்கு ஒரு ஹதீஸ ஆதாரமா காட்டுவாங்க. புகாரில வரக்கூடிய 5182வது ஹதீஸ், சஹல் இப்னு சஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அதுல அபு உசைத் ஸாயிதி என்று சொல்லக்கூடியவர் தஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபஹு, ரசூலுல்லாஹையும் அவருடைய தோழர்களையும் விருந்துக்காக அழைத்தார்கள். ஃபமா ஸனஅ லஹும் தஆமன் வலா கர்ரபஹு இலைஹிம் இல்லா இம்ராஅத்துஹு உம்மு உசைத், ரசூலுல்லாஹ்வுக்காகவும் சஹாபாக்களுக்காகவும் உணவை தயாரித்ததும் அந்த உணவை பராமரித்ததும் உம்மு உசைத் என்று சொல்லக்கூடிய அபு உசைதுடைய மனைவிதான் செய்தார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை ஆதாரமா காட்டி என்ன சொல்லுவாங்க? உம்மு உசைத் அவர்கள் அபு உசைத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த திருமண விருந்தை கொடுத்தார்களா இல்லையா? கணவன் கொடுக்க வேண்டிய விருந்த உம்மு உசைத் ரலியல்லாஹு அவர்கள் தானே கொடுத்தார்கள். எனவே பெண் வீட்டு விருந்து கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்று இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல உம்மு உசைத் ரலியல்லாஹு அவர்கள் தனது கணவன் அபு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சார்பாக, அவருக்காக வேண்டி, அவருக்கு பகரமாக இவங்க விருந்து கொடுத்தாங்கன்னு வரல. ரசூலுல்லாஹ் விருந்து கலைச்ச நேரத்துல அந்த உணவு தயாரிச்சது, சமைச்சது யாருன்னு கேட்டா உம்மு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படித்தானே ஒரு விருந்துக்கு நாங்க நண்பர்களை கூப்பிடுவோம், விருந்துக்கு கூப்பிடுற நாங்க தான் சமைப்போமா? பெரும்பாலும் மனைவி தான் சமைப்பாங்க. அப்ப மனைவி சமைக்கிறாங்கன்றதுனால அந்த விருந்து கொடுத்தது மனைவி என்று ஆக மாட்டாது. மனைவி சமைத்து அதை பராமரிக்கிற காரியம் செஞ்சாங்க. இந்த செய்தியிலிருந்து மனைவி வீட்டில் ஒரு உணவை சமைத்து வரக்கூடிய விருந்தினருக்கு நேரில் வந்து பராமரிக்கலாம் என்றது நமக்கு பராமரிப்பதற்கு ஆதாரம் கிடைக்குதே தவிர மனைவி அந்த விருந்தை தனது கணவனுக்காக வேண்டி திருமண விருந்தாகவே கொடுத்தார்கள் என்பதற்கு இந்த செய்தியில எந்த ஆதாரத்தையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை. அப்ப உம்மு உசைத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவன் சார்பாக சமைத்தார்களே தவிர கணவனுக்காக வேண்டி திருமண விருந்து கொடுத்தாங்க இந்த செய்தி வராததுனால இது பெண் வீட்டு விருந்துக்கு ஆதாரம் ஆகாது. அப்ப பெண் வீட்டு விருந்து ஒருத்தர் கொடுப்பது ஹராம் இல்லை, மார்க்கம் அதை தடை செய்வதற்கு நேரடி ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வலிமா தான் ரசூலோட காலத்துல வழிமுறை, வலிமா தான் இஸ்லாத்துல காட்டப்பட்ட வழிமுறை. அந்த வலிமா வழிமுறையை தான்
நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பெண் வீட்டு விருந்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கூடாது என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்பதனால பெண் வீட்டு விருந்துக்கு போய் நாங்க கலந்து கொண்டே ஆகணும் என்ற மாதிரி அதை யாராலும் நிர்பந்திக்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள நடைமுறைக்கு மாற்றமான ஒரு காரியமாக இருப்பதனால அதை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முழுமையான உரிமை இருக்கிறது. இதை ஒரு சமூக உணர்வோடு, திருமணம் என்பது இலகுவாக நடத்தப்பட வேண்டும், திருமணம் என்பது குறைந்த செலவில் நடத்தப்பட வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்கள் திருமணத்திற்கு அதிகமாக வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இருக்கிற செலவினங்கள் எல்லாம் கூடி சமூகத்தில் வாழக்கூடிய ஏழை குமர்கள் திருமணம் முடிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விபச்சாரத்தின் வாசல் திறக்கப்பட்டு நம் சமூகத்தினுடைய கட்டமைப்பு அப்படியே சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது மாத்திரமல்ல, இந்த வாசலை திறந்து வச்சோன்னே சமூகத்துல எல்லாம் என்ன செய்வாங்க? பெண் வீட்டு விருந்தா மருத்தோண்டி சாப்பாடு, மருதாணியை போடுவதற்கும் சாப்பாடு, வேறு வேறு சாப்பாடு என்று நிறைய சாப்பாடுகளை அதிகரித்து கொண்டே சென்று விடுவார்கள். எனவே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த வலீமா என்ற விருந்தோடு நாங்கள் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். வலீமாவுக்காக வருபவர்கள், வீட்டுக்காக வேண்டி பெண் தரப்புல உறவினர்கள் முந்தின நாள் வந்து சேர்றாங்க, அடுத்த நாள் வலீமா இருக்குது. அப்ப வீட்டுக்கு வந்தவங்களுக்காக வேண்டி ஒருத்தர் சமைச்சு கொடுக்குறாரு, இது பரவாயில்லையான்னு கேட்டா இதுக்கு குற்றம் பிடிக்க முடியாது. ஏனென்றா அது வீட்டுக்கு வந்தவங்க திருமணத்துக்காக வந்தாலும் சரி, வேறொரு நாள்ல சாதாரணமாக நிலையில வந்தாலும் சரி, அவங்க வந்த நேரத்தை கவனிச்சு சாயங்கால நேரம் வந்தாங்கன்னா ஒரு டீ பிஸ்கட்டை கொடுப்போம், பகல் நேரத்துல வந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், இல்லைன்னா சாப்பாடை கொடுப்போம். அது அந்த நேரத்தை பொறுத்து நாங்க கவனிச்சு அனுப்பக்கூடிய வழக்கம் இருக்குது. இரவு நேரத்துல வந்தாலும் சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பாடு ஏற்பாடு செய்வான்னு கேட்டு செய்வாங்க. இது விருந்தோம்பல்ல வரும், விருந்தினர்களை உபசரிப்பதில் வரும். இது பெண் வீட்டுக்கு வந்தாங்க விருந்து கொடுத்தாங்கன்ற மாதிரி வராது. ஆனா பெண் வீட்டுக்கு வர்ற குடும்ப உறவினர்களுக்கு விருந்து கொடுக்குறீங்க, அது ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு நிலையில வருது, விருந்தினர்களை உபசரிக்கும் நிலையில வருது. ஆனா இந்த விருந்துக்கு என்ன பண்றாங்கடா, அக்கத்து பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வீட்டுல விருந்து வைக்கிறோம், எல்லாரும் வாங்க என்று சொல்லி மண்டபத்தை பிடிச்சி திருமணம் நடத்தாதவர்கள் கூட என்ன செய்வாங்க? பெண் வீட்டுல முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க? குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், எனவே நீங்களும் வாங்க, அக்கத்து கிளையும் பக்கத்து கிளையும் வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லி திருமணத்தை ஒட்டி இந்த விருந்தை விசாலமாக்குறாங்க. அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா, இதுல சமூக ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். வலீமாவுக்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதையே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். குடும்பத்தினர்கள் முந்தின நாள் வந்தாங்கன்னா சாதாரண நாட்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அது திருமண நாளுக்கு முந்தின நாள் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க. வெளியில போய் குடும்பத்தில் ஆட்கள் வந்திருக்கிறாங்க, வெளியில சாப்பாட்டுக்கு அவங்கள அனுப்ப முடியாது, அவங்களை நாங்க தான் கவனிக்கணும் என்ற அடிப்படையில் கொடுத்தா அது திருமண விருந்து கொடுத்த கணக்குல வராது. ஆனா அதுக்கு அக்கத்து பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் அழைச்சி விருந்தை நீங்க விசாலமாக்குறீங்கடா, அதுவும் மீண்டும் ஒரு பெண் வீட்டு விருந்தா மாதிரி இந்த சமூகத்துல பெண்கள் திருமணம் முடிப்பதற்குரிய இலகுவான வாசல்களை தடுக்கிறது, தடை செய்கிறது. அது சமூகத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த பெண் வீட்டு விருந்தை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி வழிப்படி வலீமா விருந்தையே நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்திகள்ல இருந்து புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஹராம் இல்லை. ஒருத்தர் கொடுக்க நினைச்சா தடுக்கிறதுக்கு நேரடி ஆதாரம் இல்லை. அவர் நான் விரும்பி கொடுக்குறேன், எனக்கு வசதி இருக்குது, மணமகன் தரப்புல இருந்து என்னை வற்புறுத்தவில்லை, நான் என்னுடைய குடும்ப உறவுகளுக்காக வேண்டி நான் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒருவர் நினைத்தால் அது அவருக்கு நாங்க மார்க்க ரீதியாக தடுக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால அவரை வந்து ஹராமான காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த நபர் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய செயற்பாட்டின் காரணமாக ஒரு சமூகத்துக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அது குறித்து மறுமையில் அல்லாஹ் விசாரித்தால் அதற்கும் அவர் பதில் சொல்வதற்கு தயாரான நிலையில தான் அவருக்கு ஹராம் இல்லை நான் செய்கிறேன் என்று செய்ய முற்படுபவர் செய்வதற்கு முன்வர வேண்டும். என்ற இந்த சமூக பாதிப்பு பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் நிதர்சனமாக பார்க்கிறோம். எனவே பெண் வீட்டு விருந்தை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொண்டு நபி வலீமா விருந்தையே நாங்கள் முற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதற்கு நாங்கள் பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.